ஒரு நிமிஷம் ஓட்டு போட கிளம்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டே போட மாட்டேன், அப்படி போட்டால் நோட்டாக்கு தான் போடுவேன் ஸோ அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தெரிஞ்ச அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஓட்டு போடுறீங்கனாலும் இந்த வீடியோ வந்து பாருங்கள், பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது தெரிஞ்ச ஓட்டு போட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனாக நீங்கள் ஓட்டு போவீங்க. ஸோ வந்து என்னன்னா வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, அதாவது இங்கிலீஷில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டருக்கு உண்டா பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுற ஒரு எலெக்ஷன். ஸோ இப்போ வந்து யார் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி. ஸோ இவர் வந்து கடந்த 10 வருஷமா வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. ஸோ 5 வருஷம் தான் பிரைம் மினிஸ்டரோட ரூலிங் காலம். ஸோ அவரோட இது முடிய போகுது எப்போ அப்படின்னா வந்து இந்த வருஷம் முடிய போகுது. ஸோ இந்த வருஷம் மறுபடியும் நம்ம வந்து எல்லா இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களுமே வந்து ஓட்டு போட்டு யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து டைரக்டாக நம்ம செலக்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் நம்ம வந்து ஓட்டு போட்டால் நரேந்திர மோடி வந்து யாராலும் ஓட்டு போடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இல்லை, நம்ம ஓட்டு போடுறது வந்து எம்பிக்கு தான் நம்ம போட போகிறோம். ஸோ எம்பின்றது என்னன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ இவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம டைரக்டாக பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அந்தந்த பார்ட்டியில் இருக்க எம்பியை மட்டும்தான் நம்ம வந்து கேண்டிடேட்டை மட்டும்தான் ஓட் போட்டு செலக்ட் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து மொத்தம் நம்ம கான்ஸ்டிடியூன்சியில் வந்து 543 கான்ஸ்டிடியூன்சி இருக்குது. ஐ மீன் 543 சீட்ஸ் இருக்குது பார்லிமெண்ட்டில். ஸோ 543ல் மினிமம் 272 வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது வந்து எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க, ஸோ அதுக்கு வந்து போயிடலாம். ஸோ வந்து இதில் வந்து எங்கே வந்து நீங்கள் ஓட்டு போடணும், எதில் ஓட்டு போடணுன்றதை நீங்கள் தான் யோசிச்சு போடணும். ஸோ மேக்சிமம் வந்து நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அந்த சிம்பிள் வச்சு தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க. எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுனா ரெட்டில்னா ரெட்டிலுக்கு தான் போடுவாங்க, உதயசூரியனா உதயசூரியன் தான் போடுவாங்க, இல்லை தாமரைன்னா தாமரைக்கு தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மட்டுமே போகாமல் ஒரு கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓட் போட்டிங்கன்னா, ஸோ ஒரு கேண்டிடேட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணலாம் கூகுளில். இப்போ இந்த டைமில் கூகுளில் நிறையா இருக்குது. ஸோ போய் அந்த கேண்டிடேட் பேர், அந்த கேண்டிடேட் என்ன படிச்சிருக்காரு, ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, எத்தனை வாட்டி நின்றுருக்காரு, இவர் வந்து மக்களோட மக்களாக இருந்திருக்காரா, ஸோ இவர் வந்து ஜஸ்ட் ஒரு பதவிக்காக மட்டும்தான் அவர் நிற்கிறாரா. ஏன்னா நிறையா பேர் ஓட்டு போட்டு நிறைய சொல்லுவாங்க, சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 5 வருஷம் வந்து எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாது. ஸோ வந்து நீங்கள் போடுற ஓட்டு வந்து நல்லா வயசாக திங்க் பண்ணி போடுங்க. ஒரு கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு தெளிவு இருக்கும். ஸோ இன்னும் இது வந்து கேண்டிடேட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீட் பண்ணி ஓட்டு போடுற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட மேனிஃபெஸ்டோவை ரீட் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து, ஏன்னா 10 வருஷமாக தான் ஜிஎஸ்டி, டிஜிட்டல் இந்தியா அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ ஒரு ஆப்போசிட் பார்ட்டிக்கு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு அந்த பார்ட்டிக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோவை ரீட் பண்ணுங்க. ஸோ அந்த பார்ட்டி வந்து இந்த பார்ட்டியோட அதிகமான மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க. இல்லை இவங்க வந்து இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டியே வந்து நல்லா கொடுக்குறாங்கன்னா நீ அவங்களுக்கு போடுங்க, அது உங்களோட விருப்பம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்படி ஓட்டு போடுறன்றது வந்து நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து ஒரு நோட்டான ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஓட்டு போட பிடிக்கல, ஸோ அதனால் நான் வந்து நோட்டாக்கே நான் போடுறேன் அப்படின்னு நோட்டாக்கு போடுறாங்க. ஸோ நோட்டாக்கு போடுறதுனால எந்த பயனுமே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 3 பேர் ஒரு 2 கேங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 கேங்க்கு வந்து கூடுதலாக ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னா அந்த கேங் தான் வந்து மெஜாரிட்டி. ஸோ அவங்க தான் வந்து ஈஸியாக அந்த கேங்கை வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இந்த கேங் வந்து இன்னொரு கேங் இருக்கு, அந்த கேங் வந்து இந்த கேங்கோட சேரணும், இல்லை இந்த கேங்கோட சேரணும். இவன் 2 கேங்குமே சேராம எனக்கு 2 பேருமே பிடிக்கலடான்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கேங்ல வந்து யாராவது ஒரு ஆள் வந்தாங்கன்னா இவன் ஜெயிச்சிடலாம், இல்லை இவன் ஜெயிச்சிடலாம். ஸோ நோட்டாக்கு இவங்க பின்னாடி இருக்கதான் நோட்டா, அவன் பின்னாடி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஸோ இதுல யார் மெஜாரிட்டி வருதோ அவங்க தான் வின் ஆகுவாங்க. ஸோ மேக்சிமம் நீங்க நோட்டாவை தவிர்த்துட்டு எந்த கேண்டிடேட் ஆக்சுவலா இவங்க இதுதான் வரும். ஸோ அது எதிர்ப்பை நீங்க தெரிவிக்கலாம் நோட்டா, பட் ஆனால் அது இப்போதைக்கு வேஸ்ட். ஏன்னா நிறைய அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. ஸோ அவங்கள தேர்ந்தெடுத்து என்ன மேனிஃபெஸ்டோ பிடிச்சிருக்கோ அதை நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த 2 பார்ட்டில ஏதாவது ஒரு சீட்டுனால இந்த பார்ட்டி வின் ஆகலாம், இல்லை ஒரு சீட்டுனால இந்த பார்ட்டி வின் ஆகலாம். ஸோ ஏதாவது ஒரு யூஸாக இருக்கட்டுமே. அதனால வந்து
வயசா யோசிச்சு நீங்க வந்து ஓட்டு போடுங்க. ஸோ மறக்காம ஓட்டு மட்டும் போடாம இருக்காதீங்க. அண்ட் போகும்போது கண்டிப்பா உங்களோட ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க. எடுக்க வேண்டியது ஓட்டர் ஐடி, அப்புறம் வந்து உங்க ஆதார் கார்டு, உங்க பேன் கார்டு. ஸோ இந்த 3 கவர்மெண்ட் ப்ரூஃபையுமே உங்க பேக்கெட்டுக்குள்ள சேஃபா கொண்டு போங்க. ஸோ ஏதாவது ஒரு தவறுதலாவோ இல்லை வந்து அவங்கள அந்த ரிசிப்ட் இல்லை அப்படின்னா அங்கே போலிங் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் முறையிடலாம். மேம் இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், எனக்கு வந்து இன்னும் அந்த இது கிடைக்கல, அந்த ரிசிப்ட் கிடைக்கல, எந்த புகார்னாலுமே நீங்கள் வந்து அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கூகுளில் நீங்கள் வந்து போட்டு கால் பண்ணி உங்களோட இதை வந்து புகார் பண்ணலாம். ஸோ இதுதான் இதில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யார் யார் நிற்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மெயினாக வந்து இங்கே வந்து இந்தியா அலையன்ஸ் அண்ட் என்டிஏ அலையன்ஸ். ஸோ இந்தியா அலையன்ஸ்ன்றது வந்து ஜஸ்ட் பேர். ஆக்சுவலாக வந்து ராகுல் காந்தி அண்ட் தமிழ்நாட்டில் வந்து எம்கே ஸ்டாலின் அண்ட் வந்து அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மம்தா. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே எதிர்கட்சியாக சேர்ந்து ஒன்றிணைஞ்சு இந்த இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டியை வந்து எதிர்க்கிறது தான் இந்தியா அலையன்ஸ். ஸோ என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஸோ அதுதான் என்டிஏ. ஸோ இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதிய ஜனதா பிஜேபியால் வந்து இந்த அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. இதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே இருந்துச்சு. ஸோ அவங்க இப்போ தனியாக வந்துட்டாங்க. ஸோ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிஎம்கே அண்ட் நிறைய சின்ன சின்ன கட்சி வந்து தமிழ்நாட்டில் அண்ட் பெரிய லெவலில் வந்து அந்த சைடில் வந்து நார்த்தில் நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 2 அலையன்ஸ். ஸோ இந்த 2 அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து மினிமம் 272 சீட்ஸ் இருந்தால் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 543 சீட்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வயசை யூஸ் பண்ணணும். நோட்டா போட்டு ஒரு சீட்டை வந்து இழந்துட்டீங்க அப்படின்னா அது இழந்தது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 39 பேர் போட்டிடுறாங்க. 39 சீட்ஸ் இருக்கு. ஸோ 39 சீட்ஸுக்கு 39 எம்பி. இப்போ 39 சீட்ஸுக்கு வந்து நிறைய எம்பிஸை வந்து கேண்டிடேட்ஸ் வந்து போட்டிடுறாங்க. ஸோ எந்த கேண்டிடேட்ஸ் வந்து சீட்டுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை நீங்கள் வயசாக வந்து யோசிச்சு ஓட்டு போடணும். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து ஒன்று தான். ஸோ வந்து உங்களோட தொகுதியில் யார் நிற்கிறாங்க, அவங்க யார், அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றதை நீங்கள் கூகுளில் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் போட்டு தேடி யாருக்கு ஓட்டு போடணுமோ நீங்கள் ஓட்டு போடலாம். மறக்காமல் ஓட்டு மட்டும் போடாமல் இருக்காதீங்க, அது உங்கள் உரிமை. அண்ட் வந்து இந்த வீடியோவை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். அண்ட் இனிமேல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா என் கமெண்ட்டில் போடுங்க. நான் இல்லைனாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷம், போடுறதுக்கு முன்னாடி ஓட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்தோஷம். அண்ட் ஓட்டு போடாதவங்கன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா உங்கள் கேங்கில், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக ஓட்டு போடணும். கண்டிப்பாக ஊருக்கு நீங்கள் டிக்கெட் காசு, நான் டிக்கெட் காசு கொடுக்குறேன், நீங்கள் போய் ஓட்டு போட்டு மறுபடியும் வாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.